அரிசியும் பருப்பு சாதம், கொங்கு நாட்டு பிரியாணி. இதுக்கெல்லாம் ரெசிபி சொல்லணுமாங்க? தேவையே இல்லை. அரிசியும் பருப்பு சாதம் எப்படி செஞ்சாலும் செம்மையாக தான் இருக்க போகுது. கொங்கு நாட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்கங்க. எல்லாமே டிஃப்ரெண்ட் டேஸ்ட் செம்மையாக இருக்கும். பிரியாணியில் எப்படி நிறையா வெரைட்டி அண்ட் டேஸ்ட் இருக்கோ அதே மாதிரி தான் அரிசியும் பருப்பு சாதத்தில் நிறையா வெரைட்டி அண்ட் டேஸ்ட் இருக்குது. ஒரு சிலர் சாம்பார் தூள் போடுவாங்க, போட மாட்டாங்க. எப்படி செஞ்சாலும் செம்மையாக தான் இருக்கும். பிரியாணி எப்படி ஒன்று தானோ அதே மாதிரி எங்களுக்கு அரிசியும் பருப்பு சாதம் ஒன்று தான். இன்றைக்கி என் பொண்ணுக்கு ரொம்ப மைல்டாக தாங்க செஞ்சேன். எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் 1 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் துவரம் பருப்பு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டேங்க. தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய், நெய் ஊற்றிட்டு கடுகு, சின்ன வெங்காயம், பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு இது கூட சோம்பு 1/2 டீஸ்பூன், ஜீரா 1/2 டீஸ்பூன், பட்டை 2 போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணால் நீங்கள் சாம்பார் தூள் கூட போட்டுக்கலாம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், கிராம்பு போட்டுக்கலாம். இது நான் எதுவுமே குழந்தைக்கு நான் போடல. குழந்தைக்கு கொடுக்கறதுனால நல்லா வெந்து வதங்கின பின்னாடி தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை போட்டு ஒரு 2 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. என் பொண்ணுக்கு இன்றைக்கி ஒரு ஆம்லேட் போட்டு லஞ்சை முடிச்சிட்டேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி ஸ்பைசஸ் ஆட் பண்ணி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.